ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களையெல்லாம் இனிமேலாம் மாற்றுறதுக்கான இதுங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எந்த லெவலுக்கு என்னை மாற்றிக்கணும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்ட முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நான் எதையும் இனிமேலாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்கள. ஆனால் உங்களுக்கு என்ன இதோ அதை நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவே இதாக இருக்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் சொல்கிறதுக்கான இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சிலது கரெக்டான இதில் நம்ம சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளால் எந்த இதில் செய்ய முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிற இதில் பொறுத்து தான் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது. பார்க்க நீங்கள் எந்த இதுக்கு இது பண்ணுறீங்களோ அதெல்லாம் நான் இனிமேல் செய்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம எதையும் இன்னும் சொல்லக்கூடாது. சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்தடுத்த இதில் நீங்கள் இதையெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி என்னக்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்போ, ஆமாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லலை, இருந்தாலும் உங்களுக்கு எடுத்தடுத்த இதில் நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்லணுங்கிறது தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு சில இதில் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான காரணங்களை நாங்கள் எடுத்துக்கணுங்கன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. நம்ம எதுவும் நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு புரியாமல் கிடையாது. சரியான இது சரியான காரணத்தை நம்ம தான் நம்ம தேடிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஓரளவு நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது எனக்கு தான் இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம எதுவும் இனிமேல் சொல்லக்கூடிய இதெல்லாம் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியான ஒரு இதாக இருக்கும். நம்மளுக்கு இதுக்கு மேலே எல்லாமே ஒரு சில விஷயங்களில் இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். உங்களுக்கு இதுக்கு மேலே நான் என்னத்தில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. உங்களுக்கு இதுக்கு மேலே எதனாலையும் நம்ம சொல்லணுங்கிறதெல்லாம் நம்ம எதுக்காக அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்க போகிறோம். எதுவுமே எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சரியான ஒரு இதாக இது பண்ணுறப்போ, நாங்களும் அதை ஒரு சரியான ஒரு இதாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான். எதையுமே இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு என்ன ஏதுன்ட்டு தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் தெரியும் நாங்கள் எதுவும் சொல்லலைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் குறை சொல்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிறப்போ, அதையெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாக நினச்சி